கயிறு என்ன இவ்வளோ லென்த்து கொடுத்து வச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்த்தோம். ஐயோ ஓடுறா ஓடுறா ஓடுறா, அங்கிட்டு முட்டிக்கிட்டு ஓடுறா. ஓப்பன் பண்றா மாடுகளோ பொறுமையா சம்பவம் ஆயிருக்கும் போல சாமி. ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தைத்திங்கள் திருவிழாவை முன்னிட்டு, பொங்கல் நாளை முன்னிட்டு, தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறக்கூடிய அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இது 3ல் ஒன்றான மதுரையில் நடக்கக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் தாங்க இன்னைக்கு இருக்கும். யார் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, என் கூட தம்பி வந்திருக்கான். தம்பி பேர் மகேந்திரன். நைட்டு தான் கால் பண்ணி 2 பேரும் உடனே கிளம்பி வந்தோம். இது எந்த பிளானுமே பண்ணல. ஆனால் பிளான் பண்ணாமல் ஒரு விஷயத்தில் நம்ம கிளம்பணும் அப்படின்னா அது எப்படி நம்மளை வச்சு செஞ்சிரும் அப்படிங்கிறத செஞ்சிருச்சு. அது என்னென்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வேற வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இப்போ நேராக உள்ளே போவோம், ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியல. பாப்பா, நம்ம ஆல்ரெடி லேட்டாகி வந்துட்டோம். சூப்பர் மாடு, அருமையான மாடு. மாடு வெற்றி பெற்றிருக்கோம். 293 கீழே தம்பி. பத்திர பதிவு மணியரசு வச்சு வழங்கப்படும் தங்க காசு மேலப்படை எஸ்டி பிரகாஷ் மாடு குடிப்பரு மேலப்படை எஸ்டி பிரகாஷ் மாடு. ஆண்டாபுரம் ராகுல் பிரதர்ஸ் மாடு பாண்டிப்பா. ராகுல் பிரதர்ஸ் தஞ்சாவூர் சூறாவளி ஆர்கே விக்னேஷ் மாடு. ஒரு தங்க கவசம் குடிப்பது அருமையான மாடு. மாடு வெற்றி பெற்றிருக்கோம். மதுரை மாவட்டம் மேலவாசல் பண்டிகை மாடு பாண்டிப்பா.
சாமி சாரி சாமி மாலை போட்டுங்களா? சாப்பாடா? வேற லெவல்ல இருக்குடாப்பா. ரொம்ப பாத்துக்க, இதெல்லாம் காலையில இதான் ஆக்கியிருப்பாங்க. சூப்பர், அருமையான மாடு. மாடு வெற்றி பெற்றது. இந்த சந்து வழியாக தாங்க காலையில் நாங்கள் வாடிவாசலுக்கு வந்தோம். இந்த சந்துக்கு நாங்கள் திரும்பி வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு வர மாதிரி இருந்தால் ஒன்று லோக்கல் ஆளுங்களை கூப்பிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்க. ஏன்னா தெருவாக சந்தாக சுற்றணும். வீட்டில் போய் படுத்தேன் அப்படின்னா 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்க. அந்த கண்டிஷனில் இருக்குது கால். மெயின் ரோடு எதுன்னு தெரியாம தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த பக்கம் தாண்டா வந்தோம். இந்த குளத்தெல்லாம் நான் காலையில பாக்கலையே. நம்ம ஹலோ மக்களே, ஒரு வழி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முடிச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். நீங்களும் வருஷம் ஜல்லிக்கட்டை நேரில் பாருங்கள். நம்ம என்ன தான் வீட்டில் லைவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குறது இன்னும் சூப்பராக இருக்குது. நான் வருஷம் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இன்றைக்கி காளையை பிடிச்சி ஜெயித்தவங்களும் சரி, பிடிக்காமல் ஜெயித்த காளைகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடிக்கடி என்னோடய நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.